தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கேட்டி மேளம் சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் துளசியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. துளசி பஸ்ஸில் ஏறினாலும் பஸ்ஸில் போகிறாங்க, நடந்து போனாலும் பின்தொடர்றாங்க. வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா துளசிக்கிட்ட பேச சொல்லி இங்கே வெற்றியை கட்டாயப்படுத்துகிறாங்க. வெற்றியும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனாலும் துளசிக்கிட்ட பேச முடியலை. அப்படி பஸ்ஸில் போகும்போது பிங்க் கலர் சாரீ அப்படின்னு சொல்லி கூப்பிட இங்கே துளசியும் திரும்பி பார்க்க, இல்லை என் அத்தை பொண்ணு காவேரி மாதிரி இருந்தது, அதனால தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க இங்கே துளசி முறைச்சி பார்த்துட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே வெற்றியுடைய ஃப்ரெண்ட்ஸும் இங்கே கலாய்ச்சிக்கிட்டே இங்கே துளசியை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் வெற்றி கவிதை மழையாக பொழிஞ்சிட்ருக்காங்க. அன்னிக்கிட்ட நீங்கள் காதலை சொல்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் ஒரு நல்ல கவிஞராக ஆகிடுவீங்கன்னு சொல்லி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் வெற்றியை கலாய்க்க அப்படி நடந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது போகிற வழியில் துளசியோட செப்பல் அறுந்து போகுது. இது தெரியாத வெற்றி துளசி செப்பலை கையில் எடுத்ததும் அடிக்க தான் போகிறா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு பின்னை குத்தி செப்பலை போட்டுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது வெற்றிக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ துளசிக்காக செப்பல் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறாங்க. சைஸு தெரியாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த செப்பலையும் வாங்கி ரோட்டில் செப்பல் வியாபாரம் செய்துட்ருக்காங்க வெற்றியோட ஃப்ரெண்டும். அந்த வழியாக வந்த துளசி செப்பலை பார்க்குறாங்க. துளசிக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல செப்பல் 60 ரூபா தான், வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போது துளசி வேண்டாதவங்க எது செஞ்சாலும் அதில் பிரச்சனை இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போது இதை கேட்ட வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ணி இவங்களை திட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, என்னை திட்டலை, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் துளசி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அங்கே போனதுமே தியா, ஸ்ரீகாந்த் இவங்களுடைய ஞாபகங்கள் சுற்றி வந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீகாந்தோடைய கேபினுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே தொடச்சி க்ளீன் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. அப்போது தியாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்து இங்கே கதறி அலறாங்க. அதுக்கப்புறம் இங்கே உட்காந்து வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே சிவராம் ஒரு ஃபினான்சர்கிட்ட பணம் வாங்கியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வர சொன்னதாக சிவராம் போய் மீட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கொடுத்த பணத்தை திருப்பி கேட்குறாரு. இப்போ உடனே பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நீங்கள் அந்த அடகு வச்சிங்கள்ல அந்த லேண்டு அதை என்னுடைய பேருக்கு மாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சிவராமை மிரட்டுறாங்க. அதற்கு சிவராமன் கடன் கொடுத்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலை, இன்னும் முதல் தவணையே கட்டாத போது நீங்கள் கொடுத்த அசலையே கேட்டால் எப்படி அப்படின்னு சொல்ல, அப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தது, ஆனால் இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்த கடனை திருப்பி கேட்குறாங்க. இல்லைனா அந்த இடத்த எழுதி கேட்குறாங்க. நீங்கள் எழுதி கொடுக்கல அப்படின்னா நான் வீட்டுக்கு எழுதி வாங்கிப்பேன் அப்படின்னு சொன்னதும் சிவராமுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ஃபினான்சர் யாருக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெகனுக்கு கால் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஜெகனுடைய பிளான் தான். ஜெகன் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி தான் இந்த ஃபினான்சர் சிவராமுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுத்துருக்குது அப்படின்றது இந்த சீன் மூலமாக தெரியும். அப்படியே சீனை கட் பண்ணால் ஆஃபீஸில் துளசி வேலை பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜெகனுடைய எம்டி வந்தால் எப்படி தான் உட்காந்துருப்பீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாருமே குட் மார்னிங் சொல்கிறாங்க. ஓ, எம்டி வந்தால் அப்படி தான் உட்காந்து நீங்கள் குட் மார்னிங் சொல்வீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரும் எழுந்து நின்று குட் மார்னிங் சொல்ல, ஜெகன் கரெக்டாக துளசிக்கிட்ட வராங்க. ஏன் இத்தனை நாள் லீவு போட்டிங்க, மெயில் பார்க்குற பழக்கம்லாம் உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மோனிகாவுடைய சிக்னேச்சரோட டெர்மினேஷன் லெட்டர் உங்களுக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொன்னதும், எதுக்காக என்ன வெளியே விட்டு அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு துளசி ஒரு பக்கம் கேட்க, ஒரே ஒரு தடவை நான் தியாவை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எங்கள் குழந்தை, எங்கள் வீட்டு குழந்தை, எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜெகனும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேச, 3 மாத சம்பளத்தை துளசி கையில் கொடுத்தாலும் அந்த சம்பள கவர் கூட எடுக்காமல் துளசி அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் வீட்டுக்கு வராங்க. இங்கே ஒட்டுமொத்த குடும்பமும் கூடியிருக்கு. தனக்கு வேலை போன விஷயத்தை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லி கதறி அலறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த வேலைக்கு போனாலாவது தியா குட்டியை பார்க்கலாம்னு நினச்சேன், ஆனால் இப்போ அதுக்கு வழியே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்கே துளசி அழுதுட்டு இருக்கும்போது துளசியுடைய அண்ணா திட்டுறாங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டு குழந்தையே கிடையாது, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக இழுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பேச, அந்த சமயம் பார்த்து கரெக்டாக சிவராமனும் வீட்டுக்கு வராங்க. ஸோ இது எல்லாமே என்னுடைய தவறு தான், நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அவர் ஒரு பக்கம் வெறுத்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் விசாரித்து பார்த்தா, துளசியுடைய கல்யாணத்துக்காக ஒரு ஃபினான்சர்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன், அதுவும் நம்ம இடத்த அடமானம் வச்சு கடன் வாங்கினேன், இப்போது அந்த இடத்த எழுதி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும் சிவராமனுடைய பசங்க 2 பேரும் சொல்லவா வேணும், அவங்க 2 பேரும் செம்மையாக கோவப்படுறாங்க. மூத்தவன் ஒருத்தனும் வீட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு மரியாதை
மரியாதை இல்லை, என்கிட்ட கேட்டு செய்யணுங்கிற இதே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் கோவப்பட, சின்னவர் சொல்கிறாரு, நான் இதை வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன், ஸோ அதையும் இப்படி கெடுத்து விட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி போயிடுச்சு அப்படின்னு அவரும் ஒரு பக்கம் கோவப்பட, இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தான் காரணம் அப்படின்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, இடம் போனால் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி லக்ஷ்மியும் சொல்லிட்டாங்க, நாளைக்கே போய் அந்த இடத்த எழுதி கொடுத்துடலான்னு சொல்ல, தீபா ஒரு பக்கம் நான் அப்போவே சொன்னேன், என்கிட்ட பணம் வாங்கிக்குங்கன்னு சொன்னேன், நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டீங்க, கொஞ்சம் வாங்கிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, சரி விடுங்க மாமா, இந்த லேண்ட் போனால் என்ன, இன்னொரு லேண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. பெரிய குழப்பத்தில் இருக்கிறது சிவராம். அப்படியே சீனை கட் பண்ணால் மறுநாள் காலையில் எல்லாருமே வீட்டில் கூட இருக்காங்க. சரி அந்த ஃபினான்சர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இது மாதிரி சைன் போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போது துளசி வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இது எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்ல, நேற்று ஏதோ வெறுத்து போய் பேசிகிட்டே அதுக்காக என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் நான் வந்து உழைப்பேன், இந்த வேலைன்னா என்ன, இன்னொரு வேலை பார்த்தாவது நான் இன்னொரு லேண்ட் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபினான்சர் என்ன பண்ணுறாரு, அலறி அடிச்சுட்டு கையில் ஒரு பையோட ஓடி வராரு. என்ன சார் நீங்கள், நாங்கள் தான் அங்கே வர்றோன்னு சொன்னோம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் சார் அவ்வளோ பெரிய மனுஷன் உங்களுக்கு தெரியும்னு ஏன் எங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினவல்ல, உங்களுடைய பத்திரத்தை உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி அந்த பத்திரத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. யார் என்னன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. யாரை பற்றி பேசுகிறீங்க, எனக்கு யாரையும் தெரியாதுன்னு சிவராம் ஒரு பக்கம் சொல்ல, இருங்க சார் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க, அவருக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபினான்சர் என்ன பண்ணுறாரு, சிவராமுடைய ஃபோன்லேருந்து அவருக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க. பட் பிஸின்னு வருது. நீங்கள் அப்புறமாட்டி பத்திரத்தை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு கால் பண்ணி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே துளசியுடைய பாட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்த நேரம் தான் நம்ம வீட்டில் இப்படி நல்லதெல்லாம் நடக்குது, அந்த பையனை பற்றி விசாரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிவராம் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் மகேஷ் கொடுத்த அந்த விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு மகேஷுடைய ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ரிசப்ஷனில் போய் விசாரிக்கிறாங்க, அவங்கள வெயிட் பண்ணவும் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃபினான்சர் என்ன பண்ணுறாரு, சிவராமனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நீங்கள் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு அவருக்கு நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது அந்த இடத்துல மகேஷுடைய என்ட்ரி. சிவராம் லக்ஷ்மி இவங்க 2 பேருக்குமே மகேஷ் தான் இவ்வளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ மகேஷ் இவங்க 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. இவர் நல்லவரா கெட்டவரா ஒன்றுமே புரியலை. ஸோ இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரைக்கும் துளசியுடைய குடும்பத்துக்கு வந்த எல்லா கஷ்டங்களும் மகேஷ்னால் போயிடுச்சு. ஒரு பக்கம் லாக்கப்புக்கு போனாங்க, இங்கே மகேஷ் திரும்பவும் வீட்டுக்கு கூட்டியாந்து விட்டுட்டாங்க. அடுத்து ஃபினான்ஸ் பிரச்சனை, அதையும் வந்து தீர்த்து வச்சுட்டாங்க. ஸோ மகேஷுடைய நல்ல மனசுக்கு அஞ்சலியை கொடுக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு கூட வரலாம். ஸோ இன்னொரு பக்கம் துளசியுடைய வாழ்க்கை, வெற்றியோட லவ் என்னாக போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அப்கமிங் எபிசோடு இருக்கும், பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.